வந்து ஒரு வாரம் ஆச்சு, இப்பதான் ஞாபகம் வந்ததா உனக்கு? சாரி டி. ஏண்டி செல்லம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்னடி? அங்க உட்கார்ந்திருக்கால, அவங்கிட்ட என்னை பத்தி ஒரு சின்ன பொய் சொல்லணும். பிரியா கிட்ட சொல்லாம மறைச்ச ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பிரியாக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. கிட்டத்தட்ட எண்டிங் ஸ்டேஜ்ல இருக்கா. ஹலோ ஹலோ. ஆல்ரெடி இந்த விஷயம் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். நீங்க பாட்டிக்கு தெரியாம பாத்துக்கணும். பாவம், அவங்க வயசானவங்க. இத கேட்டு அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா? இருக்க போற கொஞ்ச நாளாவது பிரியா சந்தோஷமா இருக்கணும். அதனால அவ மனசு கஷ்டப்படாம பாத்துக்கணும். எப்படியாவது இதை சரி பண்ண முடியாதா? அவளை காப்பாத்த கடவுள் தான் கடைசி வழி. ஹலோ ஹலோ. தேங்க்யூ டாக்டர். சொல்ல வைக்கிறேன். சிவா வாயால உன்னை பிடிக்கும்னு நிச்சயமா சொல்லவே மாட்டான். என்ன பெட்? மொப்படு. அத தோக்க போற நீயே சொல்லு. வெட்டி படுக்க எடுத்துட்டு இந்த மேன்ஷனே காலி பண்ணிடுறேன். பொல்லா மேன்ஷன்ரா இது. 5000 ஜன்னல், 10,000 கதவு வச்சு கட்டின மாட மாளிகை, கூட கோபுரம். சினிமாவில கிளைமாக்ஸ்ல பாம் வச்சு தயாரிக்கிற செட்டு வீடு மாதிரி இருக்குது. இது மேன்ஷனா? சப்போஸ் நீ தோத்துட்டீனா நீ தர வேண்டிய 6 மாச வாடகை தர வேண்டாம். சூப்பர்ரா, நமக்கு நீ வாடகை மிச்சண்டா. எனக்கு ஓகே. வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத. எனக்கு துட்டா வேற இடம் இல்ல, வீரான குழாயில தான் போய் படுக்கணும். டேய், உன் சைஸுக்கெல்லாம் வீரான குழாய் ரொம்ப சின்னதா இருக்கும்டா. நான் உனக்கு ஏசி ரூமே தரேன். அங்க பாத்ரூம் வசதியில எப்படி? அங்க வரவனுக்கு பாத்ரூமே வராதுடா. ஏன்னா அது மார்ச்சுரிடா. வேண்டாம் பான்ஸ், இது விபரீதம். இவளுக்கு விஸ்வாமித்திரருக்கே ஷேவிங் பண்ண வச்சவளுக்கு நான் வசிஷ்டருக்கே வடகரி வாங்கி கொடுத்தவன்டா. நண்பர்களே, தோழர்களே, ஆல் தேவதாஸ் பெர்முடாஸ் எல்லாரும் வாங்க. சிவா மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினாலதான் நான் இந்த போட்டிக்கே ஒத்துக்கிட்டேன். இதுல நாம தான் நிச்சயம் ஜெயிக்க போறோம். உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? டன் டன். சிவா, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? டக்குனு சொல்லுங்க, யோசிக்க கூடாது. கம் ஆன். பிடிக்கும். பிடிக்கல? நிஜமா? ஐயோ, இப்ப என்னடா சொல்றீங்க? ஏன் பான்ஸ், உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? அதானே. ஏன் எல்லாரையும் போற்று மாதிரி நிக்க வச்சிருக்க? உடனடா ஏதோ சின்ன சிறுசுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி புடிச்சு போச்சு. இது அறிஞ்சு அறியாமலோ தெரிஞ்சு தெரியாமலோ சொரிஞ்சு சொரியாமலோ இது நடந்து போச்சு. இதை ஏன்டா பெருசு படுத்துறீங்க? ஏன் தலையில இருமுடி கட்டிட்டு நிக்கிறீங்க? போங்க போங்க, எல்லாரும் போங்க, ரூமுக்கு போங்க போங்க. கூப்பிட்டியாடா? நான்டா. அவுட். மிஸ் மீரின், கெட் அவுட். அப்படியே வராண்டா ஓரமா உட்கார்ந்துக்கிறேன். அவுட். டேய் பாட்டி நில்லுங்கடா. சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்தியா பாட்டி? என்னங்கடா அவன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க? உங்க பேத்தி நாங்க 6 மாச வாடகை பாக்கி வச்சதுக்காக மேன்ஷனை விட்டு எங்களை விரட்டுறா. நியாயம் தானே? என்ன பாட்டி இப்படி சொல்ற? உனக்கு எப்பவுமே லோக்கல் மூட்டு வலி தேயிலை தானே வாங்கி கொடுக்குறோம். இந்த வாட்டி ஃபாரின் மூட்டு வலி தேயிலை வாங்கி கொடுக்கலான்ட்டு கடைக்கு போனேன். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சரிட்டு 6 மாச வாடகை பணத்தை கொடுத்தா அதுவும் பத்தல. அப்புறமா இடுப்புல இருக்கிற வெள்ளி அருணா கொடி அறுத்து கொடுத்து வாங்கிட்டு எல்லாம் எப்படி வாடகை கொடுக்கும்? எனக்காக அருணா கொடி அறுத்து ஃபாரின் மூட்டு வலி தேயிலை கருப்பு கயிறு கட்டி வைக்க பாக்குறியா? என்ன பாட்டி அது இதுன்னு உளறான்? அவன் சும்மா உளறிக்கிட்டே இருப்பான். நீ உள்ள போ. என் வாடகை வசூல் பண்ணாம ஒரு பையனை நான் வெளியிட விட மாட்டேன். போங்கடா போங்கடா போங்கடா. அவன் எல்லாரும் போங்கடா. பாட்டி அந்த ஃபாரின் மூட்டு வலி தைலத்துக்கு எதை தொட்டுக்கலாம்? வழக்கம் போல தொட்டுக்கிறதா? ஊர்கா. என்னடா ஆச்சு தம்பி? ஸ்டெப்ஸ்ல வழுக்கி விழுந்துட்டேன். ஸ்டெப்ஸ்ல இருந்து வழுக்கி விழுந்ததுக்கா மூஞ்செல்லாம் அப்படியாச்சு? உண்மையை சொல்லு. அதான் சொல்றேன்ல, வழுக்கி விழுந்துட்டேன். வேற எதுவும் இல்லையே? இல்ல. சரி, உடம்ப பாத்துக்க.
ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ம்